தேவன் விரும்பும் சபை பாகம் 43. இயேசுவின் உபதேசம் 12. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. நாம் தேவனுக்கு காணிக்கை செலுத்துவதை பார்க்கிலும் சகோதரர்களிடத்துல அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இங்கே உபதேசிக்கிறதை பார்க்கிறோம். இந்த உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் நேசிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all.